அனைவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்லது 1 அரசர்கள் தொடங்கி வாசிக்க கேட்கலாம். 1 ராஜாக்கள் புத்தகம், 1 அரசர்கள், அதனுடைய முன்னுரை. 1 மற்றும் 2 சாமுவேல் என்னும் திருநூல்களில் இஸ்ரேல் அரசுரிமையின் தொடக்க வரலாறு காணப்படுகிறது. 1 மற்றும் 2 அரசர்களின் நூல்கள் அதன் தொடர்ச்சியாக அமைந்துள்ளது. அதாவது சாமுவேலின் 1, 2 சாமுவேலின் தொடர்ச்சி இந்த 1, 2 ராஜாக்கள். 1 ராஜாக்கள் அல்லது 1 அரசுகள் 3 பகுதிகளை கொண்டுள்ளது. இஸ்ரேல் முதல் இஸ்ரேல் மக்களின் முழுவதன் மேலும் சாலமோன் அரசுரிமை பெறுதல், அவர் தந்தை தாவீது இறத்தல். 2வது பகுதி சாலமோனின் ஆட்சியும் மாட்சியும், எருசலேமில் அவர் எழுப்பிய கோவிலின் சிறப்பு. 3 நாடு தெற்கு வடக்கு என்று 2 அரசுகளாக பிரிதல், அவற்றை கிமு 850 வரை ஆண்ட அரசர்களின் வரலாற்றை இந்த புத்தகத்தில காணலாம். இவ்விரு நூல்களிலும் ஒவ்வொரு அரசனும் ஆண்டவருக்கு அவன் காட்டிய பற்றுறுதிக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்படுகின்றான். ஆண்டவரிடம் காட்டும் பற்றுறுதி நாட்டுக்கு வெற்றியை தருகின்றது. மாறாக வேற்று தெய்வ வழிபாடு, அதாவது மற்ற தெய்வங்களின் வழிபாடு, கீழ்ப்படியாமை அழிவையே கொணர்கின்றன. இந்த அளவுகோலின்படி வடநாட்டு அரசர்கள் எருசலேம் எல்லாருமே தீய வழியில் நடந்தார்கள் என்றும், தென்னாட்டு அரசர்கள் சிலரும் அவர் நடந்தார்கள் என்றும் இந்த பகுதியில் காட்டப்படுகிறது. பல இறைவாக்கினர் சிலை வழிபாட்டில் நின்றும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமை நின்றும் மக்களை தடுத்து நிறுத்தினர். அவர்கள் எலியா தலை சிறந்தவராக இந்நூலில் காட்டப்படுகின்றார். இந்த நூலின் உட்பிரிவுகள்: 1 தாவீது அரசரின் இறுதி நாள்கள், 2 சாலமோன் அரசராதல், 3 சாலமோனின் அரசாட்சி, அதுல முதல் பகுதி ஆட்சியின் முற்பகுதி, 2ஆம் பகுதி எருசலேம் கோயில் கட்டுதல், 3ஆம் பகுதி ஆட்சியின் பிற்பகுதி. 4 பிளவுபட்ட நாடு, அதுல முதல் பகுதி வடகுலங்களின் கிளர்ச்சி, 2 யூதா இஸ்ரேல் அரசர்கள், 3 இறைவாக்கினர் எலியா, 4 இஸ்ரேல் அரசன் ஆகாபு, 5 யோசபாத் அகசியா அரசர்கள். இந்த உட்பிரிவுகளோடு நாம் 1 ராஜாக்களின் புத்தகத்தை முதல் பகுதியை வாசிக்கலாம். 1 ராஜாக்களினுடைய புஸ்தகம் முதல் பகுதி 1 அரசர்கள். நான் திருவிவிலியத்திலிருந்து வாசிக்கின்றேன். தாவீதின் முதுமை பருவம். தாவீது அரசர் முதுமை பருவம் அடைந்தார். அத்தள்ளாத வயதில் போர்வைகளால் அவரை போர்த்தியும் அவரால் குளிரை தாங்க இயலவில்லை. எனவே அவருடைய அலுவலர் அவரிடம், அரசே, எம் தலைவராகிய உமக்கென ஒரு இளம் கன்னி பெண்ணை தேட போகிறோம். அவள் அரசராகிய உமக்கு தாதியாக இருந்து பணிவிடை புரிவாள். அவள் அருகில் படுத்து எம் தலைவரும் அரசருமாகிய உமது குளிரை போக்குவாள் என்றனர். அவ்வாறு அவர்கள் இஸ்ரேல் நாடெங்கும் சென்று அழகிய ஒரு இளம் பெண்ணுக்காக தேடி அலைந்து சூனேம் ஊரை சார்ந்த அபிசாகு என்பவளை கண்டு அவளை அரசிடம் அழைத்து வந்தார்கள். பேரழகியான அந்த இளம் பெண் அரசருக்கு தாதியாயிருந்து பணிவிடை புரிந்து வந்தாள். ஆனால் அரசர் அவளோடு கூடி வாழவில்லை. அதோனியா அரசுரிமை நாடல். அகித்து என்பவளிடம் பிறந்தவனான அதோனியா, நானே அரசனாவேன் என்று செருக்குடன் சொல்லிக் கொண்டு தனக்கென தேர்ப்படையும் குதிரைப்படையும் தன் முன் கட்டியம் கூறி சொல்ல 50 பேரையும் பயிற்சி செய்து வைத்திருந்தான். நீ ஏன் இப்படி செய்கிறாய் என்று அவன் தந்தை அவனை ஒருபோதும் கண்டித்ததே இல்லை. அவன் அழகு மிக்கவன், அப்சலோமுக்கு பின் பிறந்தவன். அவன் செருயாவின் மகனான யோவாபுடனும் குருவாகிய அபியத்தாருடன் கூடி ஆலோசனை செய்தான். அவர்கள் அதோனியாவுக்கு துணை நின்றார்கள். ஆனால் குருவாகிய சாதோக்கும் யோயாதாவின் மகன் பெனாயாவும் இறைவாக்கினர் நாத்தானும் சிமையி இறையை என்பவர்களின் தாவீதின் மெய்காப்பாளர்களும் அதோனியாவின் பக்கம் சேரவில்லை. அதன் பிறகு ஏன்-ரோகேல் அருகேயுள்ள சோகலேத்து என்ற பாறையின் மேல் அதோனியா ஆடுகளையும் எருதுகளையும் கொழுத்த கன்றுகளையும் பலியிட்டான். அரசரின் மைந்தரான தன் உடன் பிறந்தார் அனைவரையும், அரச அலுவலரான யூதாவை சார்ந்த அனைவரையும் அதற்கு அழைத்திருந்தான். ஆனால் அவன் இறைவாக்கினர் நாத்தானையோ பெனாயாவையோ மெய்காப்பாளர்களையோ தன் சகோதரன் சாலமோனையோ அழைக்கவில்லை. சாலமோன் அரசராதல். இப்படி இருக்க நாத்தான் சாலமோனின் தாயான பத்சேபாவிடம், அகித்தின் மகன் அதோனியா அரசனாகிவிட்டான்.
இது நம் தலைவர் தாவீதுக்கு தெரியாது, நீ இதை பற்றி கேள்விப்படவில்லையா? உம் உயிரையும் உம் மகன் சாலமோன் உயிரையும் காத்துக்க நான் உமக்கு ஆலோசனை ஒன்று கூறுகிறேன். உடனே அரசர் தாவீதை போய் பாரும். அவரிடம், என் தலைவரே, என் அரசே, நீர் உம் அடியவளாகிய எனக்கு உம் மகன் சாலமோன் எனக்கு பின் ஆட்சி ஏற்று என் அரியணையில் அமர்வான் என்று ஆணையிட்டு கூறவில்லையா? அப்படியாயின் அதோனியா அரசனாயிருப்பது எப்படி என்று கேளும். அங்கு நீர் அரசரோடு பேசிக் கொண்டிருக்கிற நானும் உமக்கு பின் வருகிறேன், வந்து நீர் பேசியவற்றை உறுதிப்படுத்துகிறேன் என்றார். அவ்வாறே பத்சேபா பள்ளி அறையில் இருந்த வயது முதிர்ந்த அரசரை பார்க்க சென்றார். அவர் சூனேமை சார்ந்த அபிசாகு அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தால், பத்சேபா அரசரை தாழ்பணிந்து வணங்க அரசர் என்ன வேண்டும் என்று கேட்டார். அவரோ அவரிடம், என் தலைவரே, நீர் உம் அடியவளாகிய எனக்கு உம் மகன் சாலமோன் எனக்கு பின் ஆட்சியை ஏற்று என் அரியணையில் அமர்வான் என்று உம் கடவுளாகிய ஆண்டவர்கள் ஆணையிட்டு கூறவில்லையா? ஆனால் என் தலைவராகிய அரசே, இதோ உமக்கு தெரியாமலேயே அதோனியா அரசனாகி விட்டான். அவன் மிகுதியான எருதுகளையும் கொழுத்த கன்றுகளையும் ஆடுகளையும் பலியிட்டு இருக்கிறான். அரசரின் மைந்தர் அனைவரையும், குருவாகிய அபியத்தாரையும் படைத்தலைவன் யோவாவையும் அழைத்திருக்கிறான். ஆனால் உம் அடியான் சாலமோனை மட்டும் அழைக்கவில்லை. என் தலைவராகிய அரசே, உமக்கு பின் அரியணை ஏறுபவன் யார் என்று நீரே அறிவிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவரும் எதிர்நோக்கி இருக்கின்றனர். அப்படி அறிவிக்காவிடில் என் தலைவராகிய அரசர் தம் மூதாதையரோடு துயில் கொள்ளும் நாளில் நானும் என் மகன் சாலமோனும் குற்றவாளிகளாக கருதப்படுவோம் என்றார். அவர் இவ்வாறு அரசோடு பேசிக் கொண்டிருக்கிற இறைவாக்கினர் நாத்தான் உள்ளே வந்தார். அங்கே இருந்தவர்கள் அரசிடம், இறைவாக்கினர் நாத்தான் இங்கு வந்திருக்கிறார் என்றார்கள். அவர் உள்ளே நுழைந்து அரசர் முன் சென்று தரைமட்டம் பணிந்து வணங்கினார். அப்பொழுது நாத்தான், என் தலைவராகிய அரசே, உமக்கு பின் அதோனியா அரசாழ்வான், அவன் உம் அரியணை மீது அமர்வான் என்று நீர் கூறியது உண்டா? ஏனெனில் அதோனியா என்று இங்கிருந்து போய் மிகுதியான எருதுகளையும் கொழுத்த கன்றுகளையும் ஆடுகளையும் பலியிட்டு இருக்கிறான். அரசரின் மைந்தர் அனைவரையும் படைத்தவளாகிய யோவாவையும் குருவாகிய அபியத்தாரையும் அதற்கு அழைத்திருக்கிறான். அவர்கள் அவனோடு உண்டு குடித்து அரசர் அதோனியா வாழ்க என்று மொழிகி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உம் அடியானாகிய என்னையும் குரு சாதோக்கையும் யோயாதாவின் மகன் பெனாயாவையும் உம் அடியான் சாலமோனையும் அவன் அழைக்கவில்லை. என் தலைவரும் அரசரும் ஆகிய உமக்கு பின் அரியணையில் யார் அமர வேண்டும் என்று அடியனுக்கு இதுவரை நீர் தெரிவிக்கவில்லை. அவ்வாறு இருக்க இவையெல்லாம் என் தலைவராகிய அரசரது சொற்படி நடந்திருக்க கூடுமா என்று கேட்டார். அப்பொழுது தாவீது அரசர் மறுமொழியாக, பத்சேபாவை என் முன் வரவழையுங்கள் என்றார். அவரும் அரசரிடம் வந்து அவர் முன்னிலையில் நின்றார். அரசர், எல்லா துன்பங்களினின்றும் என் உயிரை காத்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உன் மகன் சாலமோன் எனக்கு பின் ஆட்சி ஏற்று என் அரியணையில் எனக்கு பதிலாக அமர்வான் என்று இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணையிட்டு முன்பு நான் சொன்னதை இன்று நான் செய்து முடிப்பேன் என்றார். அப்போது பத்சேபா முகம் தரையில் பட தாழ்ந்து அரசரை வணங்கி, என் தலைவராகிய தாவீது அரசர் நீடூழி வாழ்க என்றார். தாவீது அரசர் குரு சாதோக்கையும் இறைவாக்கினர் நாத்தாயும் யோயாதாவின் மகன் பெனாயாவையும் என்னிடம் அழைத்து வாருங்கள் என்றார். அவ்வாறு அவர்கள் அரசர் முன் வந்தார்கள். அரசர் அவர்களிடம், உங்கள் தலைவனுடைய அலுவலரும் நீங்கள் சேர்ந்து என் மகன் சாலமோனை என் கோவேறு கழுதின் மேல் அமர்த்தி கீகுணக்கு அழைத்து செல்லுங்கள். அங்கே குரு சாதோக்கும் இறைவாக்கினர் நாத்தானும் அவனை இஸ்ரேலின் அரசராக திருப்பொழிவு செய்யட்டும். எக்காலம் முழங்க சாலமோன் அரசர் வாழ்க என்று வாழ்த்துங்கள். அதன் பின் அவனை இங்கே அழைத்து வாருங்கள். அவன் வந்து என் அரியணை மீது அமர்ந்து எனக்கு பதிலாக அரசாழ்வான். இஸ்ரேல் மீதும் யூதாவின் மீதும் அவனை தலைவனாக நியமிப்பேன் என்றார். யோயாதாவின் மகன் பெனாயா அரசருக்கு மறுமொழியாக, அப்படியே ஆகுக. என் தலைவரான அரசரின் ஆண்டவராகிய கடவுள் நீர் சொன்னதை உறுதிப்படுத்துவாராக. ஆண்டவர் என் தலைவரான அரசருடன் இருந்தது போல் சாலமோனுடன் இருப்பாராக. அவரது அரியணையை என் தலைவர் தாவீது அரசர் அரியணையை விட மாண்பு மிக்கதாக ஆக்கி அருள்வாராக என்றார். அவ்வாறே குரு சாதோக்கு, இறைவாக்கினர் நாத்தான், யோயாதாவின் மகன் பெனாயா, கிரேத்தியர் பெலேத்தியர் ஆகியோர் அங்கிருந்து போய் சாலமோனை தாவீது அரசரின் கோவேறு கழுதையின் மேல் அமர்த்தி
கீகோனுக்கு அழைத்து சென்றனர். அங்கே குரு சாதோக்கு கூடாரத்தில் இருந்து எண்ணெய் கோப்பை எடுத்து வந்து சாலமோனின் திருப்பொழிவு செய்தார். அப்போது எக்காலம் முழங்க எல்லா மக்களும் சாலமோன் அரசர் வாழ்க என்றனர். எல்லா மக்களும் தாரை ஊதி கொண்டு மிகுந்த அக்களிப்போடு ஆர்ப்பரிப்போடும் அவர் பின்னால் சென்றனர். அவர்கள் எழுப்பிய பேரொழியார் நிலமே நடுங்கிற்று. அதோனியாவும் அவனோடு இருந்த அனைத்து விருந்தினர் உண்டு முடித்த வேளையில் இப்பேரொளி அவர்கள் காதுக்கு எட்டியது. எக்கால ஒளி காதில் விழவே யோவாபு நகரின் ஏன் இத்துணை ஆரவாரம் என்று வினவினார். அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே குரு அபியத்தாரின் மகன் யோனத்தான் அங்கு வந்தான். அதோனியா, உள்ளே வா, நீ திறமை மிக்கவன், நல்ல செய்தியே கொண்டு வருவாய் என்றான். யோனத்தான் அதோனியாவிடம் கூறியது, அதுதான் இல்லை. நம் தலைவராகிய அரசர் தாவீது சாலமோனை அரசராக்கி விட்டார். குரு சாதோக்கு இறைவாக்கினர் நாத்தான், யோயாதாவின் மகன் பெனாயா, பிலேத்தியர் ஆகியோரை அவனோடு அனுப்பிவிட்டார். அவர்கள் அவனை அரசரின் கோவேறு கழுதை மேல் அமர்த்தினர். குரு சாதோக்கும் இறைவாக்கினர் நாத்தான் அவனை கீகோனில் அரசனாக திருப்பொழிவு செய்துவிட்டனர். பிறகு அங்கிருந்து அக்களிப்போடு அவனை அழைத்து வந்துள்ளனர். எனவே தான் நகரில் இத்துணை ஆரவாரம். நீங்கள் கேட்டது இந்த இரைச்சல் தான். சாலமோனும் இப்பொழுது அரச அரியணையில் அமர்ந்துள்ளான். மேலும் அரசரின் அலுவலர்கள் தம் தலைவராகிய தாவீது அரசிடம் வந்து, கடவுள் உமது பெயரை விட சாலமோன் பெயரை சிறப்புடையதாய் ஆக்குவாராக, உமது அரியணையை விட அவனது அரியணையை மாண்புடையதை ஆக்குவாராக என்று வாழ்த்தினர். அரசரும் தம் படுக்கையில் வணங்கி தொழுது இஸ்ரவேலின் கடவுளான ஆண்டவரை போற்றி, அவர் இன்று என் அரியணை மீது ஒருவனை அமர்த்தியுள்ளார், அதை நான் கண்குளிர கண்டேன் என்றார். உடனே அதோனியாவின் விருந்தினர் அனைவரும் அச்சமுற்று எழுந்து மூளைக்கு ஒருவராக ஓட்டம் பிடித்தனர். அதோனியா சாலமோனுக்கு அஞ்சி ஓடி பலிபீடத்தின் கொம்புகளை பற்றி கொண்டான். அப்பொழுது சாலமோனுக்கு இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது, அதோனியா சாலமோன் அரசருக்கு அஞ்சி பலிபீடத்தின் கொம்புகளை பற்றி கொண்டிருக்கிறான். மேலும் அவன் அரசர் சாலமோன், என் அடியானாகிய உன்னை வாளால் கொல்ல மாட்டேன் என்று இன்றைய ஆணையிட்டு கூறட்டும் என்று வேண்டுகிறான். சாலமோனும் அவன் ஒழுங்கான முறையில் நடந்து கொண்டான். அவன் தலைமுடி ஒன்று கூட தரையில் விழாது. ஆனால் அவனிடம் வஞ்சனை எதுவும் காணப்பட்டால் அவன் சாக வேண்டும் என்று பதிலளித்தார். எனவே சாலமோன் அரசர் ஆள் அனுப்பிய பலிபீடத்திலிருந்து அவனை இழுத்து கொண்டு வர செய்தார். அவனும் வந்து சாலமோன் அரசர் முன் விழுந்து வணங்கினான். சாலமோன் அவனிடம், நீ உன் வீட்டுக்கு போகலாம் என்றார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலங்களில் உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.